வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். த அமெச்சூர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏப்ரல் 11th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ஒரு 2 days முன்னாடி ஏர்லி ஸ்க்ரீனிங்ஸாக போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரமி மாலக் அப்படின்றவர், இவர் தான் வந்து கிறிஸ் ஹெல்லராக வந்து இந்த படத்தில் இருக்கார். ஸோ இவர் வந்து ஒரு சிஐஏல டேட்டா அண்ட் அனலிசிஸ் அப்படியே ஒரு நார்மலான ஒரு டெஸ்க் ஜாபில் இருக்கார். ஒரு சுச்சுவேஷனில் இவரோட மனைவி லண்டனில் சிலரால் வந்து தாக்கப்பட்டு சுட்டு கொல்லவும் படுறாங்க. எல்லா விஷயங்களையும் சிசிடிவி கேமரா இது அதுன்னு வச்சு எல்லா அனலைஸையும் பண்ணி யார் என்ன அப்படின்ற மொத்த விபரத்தையும் கொண்டு போய் அவரோட டாப் அஃபிஷியல்ஸ்கிட்ட வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஓகே, என் ஒய்ஃபை கொண்டவங்களை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாகணும், அவங்க யார் என்னன்ட்டு, அவங்கள நான் தான் கொல்லணும், எனக்கு அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கொடுத்து என்ன தான் வந்து அவங்கள வந்து கொல்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவங்களோட சுப்பீரியர்ஸ் ஒத்துக்கிறாங்களா, அந்த கொலை பண்ண அந்த குரூப்லாம் வந்து யார், இவங்களோட சுப்பீரியர்ஸுக்கு வேறு என்ன விஷயங்களால் வந்து சில பிளாக்மெயில் வந்து இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களும் சஸ்பென்ஸு ட்விஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் இந்த சேர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அமெச்சூர் படத்தோட கதை. இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ரெக்ரூட் சீரீஸ் ஆகட்டும், அப்புறமா நைட் ஆக்ஷன் சீரீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த பார்ன் அல்டிமேட்டம், சுப்ரமசி, ஐடென்டிட்டி அப்படின்ற இந்த படங்கள், இந்த சீரீஸ் இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். அதே நேரத்தில் இதில் வந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து போகிற மாதிரியான சில விஷயங்களாக இருக்குது. இவரை வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக காட்டுறாங்க. இந்த ஸ்னைப்பர் துப்பாக்கி அந்த துப்பாக்கி அப்படின்லாம் வச்சு சுடுற மாதிரிலாம் இல்லாத சில விஷயங்கள் தான் இந்த படத்தில் வந்து வரும். பட் எல்லாமே எந்த ஒரு அப்டக்கிளுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப நேர்கோட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வருது. படம் பார்க்கும்போது கிடையாது, பார்த்ததுக்கு அடுத்த நாள். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் அந்த சீரீஸ்லாம் பிடிச்சவங்களுக்கு இந்த படமும், மேற்கொண்டு சொன்ன அந்த படங்கள் சீரீஸ்லாம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாகவே பிடிக்கும். பட் அப்புறமா உட்காந்து கொஞ்சம் அப்படி யோசிச்சு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாம் போயிட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து படம். ஏன்னா இவருக்கு ஒரு புஷ்பேக் பெருசாக வர்றது கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துடுது. அதை இன்டெலிஜென்ட்டாக பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த சில விஷயங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட ஒரு அசம்ஷனுக்கு வந்து விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பட்டுச்சு. இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மூவிஸாக கூட இனிமேல் வரலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு. த அமெச்சூர் அப்படின்னு எடுத்தாங்க, அப்புறமா அது நோவைஸ் இன்டர்மீடியட் அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சு அடுத்து வந்தாலும் வரலாம் அப்படின்னு தான் எனக்கு படுது. பட் மூவி மேக்கிங் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும் நல்லாவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில். பட் அவங்களுக்கான ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து இல்லாத மாதிரி தான் வந்து படுது. வராங்க, இருக்காங்க, ஆனால் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே வந்து இவராக தான் இருக்கார். ஸோ அதனால் அந்தந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு கொஞ்சம் அடிஷ்னலான விஷயங்கள் வந்து இல்லாத மாதிரி தான் வந்து எனக்கு பட்டுச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் இந்த அமெச்சூர். கண்டிப்பாக ஆனால் பிடிக்கும், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். அது அந்த அளவுக்கான ஒரு படம் தான் இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த புத்தி யூஸ் பண்ணி கொஞ்சம் சில விஷயங்களை நடத்துகிற மூவி அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்கா, லண்டனு, ஃப்ரான்ஸு, டர்க்கி அப்படின்ட்டு சில பல நாடுகள் இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவி, பார்ன் அல்டிமேட்டம் மூவிலெல்லாம் வர மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேறு கண்ட்ரிலாம் அந்த லொக்கேஷன்லாம் நல்லா சூப்பராக காமிச்சு நல்லாவே வருது. அதுக்காக இந்த படத்தை நல்ல ஒரு தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள். அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.